கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் உங்களை சந்திக்க இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாய் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக சேனைகளின் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்போ இந்த தொடரில் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சேனைகளின் கர்த்தர் அவர் யார், என்ன விஷயங்கள் என்பதை இதற்கு முன்பு 4 தொகுப்பில் உங்களுக்கு தொடரில் சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கும் ஒன்று என்னவென்று சொன்னால், இப்போ சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:11 7ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் சொன்னோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கண்டிப்பாக எந்த மாற்றம் இல்லை. அதனால்தான் தூதர்கள் சொன்னாங்க அவரை குறித்து. அதனால்தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறப்பாருங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. தேவனை அறிந்து அன்னைக்கு இஸ்ரவேல் என்னும் சேனையை அவருக்காக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி உலகத்தில் 700-800 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் அதிக அளவில் அதிகமாக யாருன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள். அப்போ முழு உலகத்திலும் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற, அறிவிக்கிற, அவருக்காய் வாழ்கிற ஒரு பெரிய சேனை இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. இப்படி சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்தால், அன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் இருந்ததனால் என்ன நடந்தது, இன்றைக்கு நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது, மோசேயின் வாழ்க்கையில் சில சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆபிரகாமுக்கே சொன்னார், என்னுடைய ஜனங்கள். அப்போது ஆண்டவர் சொல்லும்போது குழந்தையில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக நிறைய சொன்னார். 4 தலைமுறைன்னு. அது மோசேயின் காலங்களில் அது நிறைவேறியது. இப்போ மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சேனையாய் பலுகி பெருகி இருக்காங்க. அந்த ஜனங்களை விடுவிக்கிற நாள் வந்து விட்டது. மோசேயை அழைத்து அனுப்புகிறார். அப்போ போகும்போது அவர் தன்னுடைய சந்தேகத்தை சொல்கிறார். அல்லது ஒருவேளை என்னை போக சொல்கிறீங்க, நான் போகிறேன். அந்த ஜனங்க நம்பணுமே, நான் அவங்க கேட்டால் என்ன சொல்கிறது? அவங்க ஜனங்களே பொதுவாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு தேவன் மோசேகிட்ட, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ ஏன் கவலைப்படுற, நான் என்னைக்கும் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நான் இருக்கிறேன், நீ போயிட்டு சொல்லு. அப்புறம் சொன்னார். அப்புறம் ஆண்டவரே சொன்னார், பார்வோன் ராஜா அவன் அவ்வளோ ஈஸியாக விடமாட்டான், பயங்கரமாக கஷ்டம் கொடுப்பான், அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், சேனை சேனையாய் வருவார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியான வசனங்களில் பார்க்கிறோம். இப்படி சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், எதிர்க்கிற எதிரிகளின் சேனையை ஆண்டவர் கலங்கடிப்பார், ஒன்றும் இல்லாத பண்ணிடுவார், பொறுத்து தான் பார்ப்பார். தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ அவர் நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு போகிறதில்ல, நமக்காக அவர் கிரியை செய்ய தொடங்கினா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் கிரியை செய்வார். என்ன பண்ணார் பாருங்க. 14ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையின்படி மோசே முன்ன போகிறாரு. லட்சக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய 24 லட்சம் 30 லட்சம் கூட சொல்கிறாங்க, பல லட்சம் பேர் எகிப்திலிருந்து அப்படியே அணி அணியாய் சேனையாய் புறப்பட்டு வெட்டாந்தரையிலே நடந்து போனாங்க, சிவந்த சமுத்திரத்தில். இதை ஒரு பெரிய ஆச்சரியம். நடந்து போகிறார்கள்.
இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. 23 இந்த தேவ ஜனங்கள் போகிறத பார்த்துட்டு தான் ஏற்கனவே பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தியிருக்கார் ஆண்டவர். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஐயையோ இந்த ஜனங்க நமக்கு வேலை செய்யாமல் அவங்க எப்படி அவங்க போக போச்சு, அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். 30 லட்சம் கூட வைத்து கொள்ளுங்க. சிவந்த சமுத்திரம், அப்படியே எல்லாம் ஆடு மாடு பறவைகள் எல்லாம் கோழிங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. மெதுவாக தான் போகிறாங்க. எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஐயோ போயிட்டாங்களே இவங்களை பிடிக்கணும் அப்படின்னு. 24 பாருங்க, கிழக்கு விளக்குது. கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, தேவ பிள்ளையை கொடுமைப்படுத்தினவங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை கசப்பாக்குனவங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நோகடிச்சவங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே கொடுமையாக வேலை வாங்கினவங்க, நியாயம் இல்லாமல் அநியாயமாக பொறாமையோடு, ஏன்னா அவங்க பலுகி பெருகுனாங்க. ஆண்டுடைய வாக்கு தத்தத்தின்படி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் மேலே இவர்கள் செய்த காரியமெல்லாம் ஒரு எதிரியாகவே பார்த்தாங்க. ஆனால் இப்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். சமுத்திரத்தின் வழியாக என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? இந்த உலகம் தோன்றினது முதல் கட்டுக்கதைங்க இருக்கும். சும்மா கதை விடுவாங்க. ஆனால் இந்த வேதத்தை பொய்ன்னு யார் சொல்ல முடியும்? இந்த வேதம் உண்மைங்கிறதுக்கு இன்றைக்கும் அந்த நாடுகள் இருக்க, இன்றைக்கும் கல்வெட்டுகள் இருக்குது, ஆராய்ச்சி அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் இருந்த காரியெல்லாம் இன்றைக்கும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பைபிளை யார் பொய்ன்னு சொல்ல முடியும்? இதை பொய்ன்னு சொல்கிறவங்க நிரூபிக்கவே முடியாது. கலங்கடித்தார். அப்புறம் கீழே உள்ள வசனங்களை பாருங்கள் என்னென்ன நடந்ததுன்னு. என்ன சொல்கிறாங்க? 25 பாருங்க. அவருடைய ரதங்கள் உருளையை கழட்டி விட்டார். தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்துகிறாங்க. ஆண்டவரே பண்ணார். அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஐயையோ எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம். எகிப்தியர் சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இதான் நடக்கும் பிரியமானவர்களே. தேவன் நம்மோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாக யார் பண்ண முடியும்? ஆனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வலியாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் பயமாக இருக்கும், மன கஷ்டம் இருக்கும், சங்கடம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் விசுவாசம் இருக்கணும். உங்களுக்கு அவர் நம்மோட இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். நாம் அவருக்காக இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அவர் நம்மோட இருந்தால் நீங்கள் சும்மா இருங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, துதிங்க, ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க, சாட்சியாக இருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். எதிரியின் சேனை கடல் அழிஞ்சு போயிடுச்சு. யாராவது மனுஷர்கள் இஸ்ரவேல் ஜனங்க பிரயாசப்பட்டாங்களா? ஒன்றும் இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குப்படியே நடத்தினார். ஒருவன் கூட மீறி போகலை. எல்லாரும் தண்ணிக்குள்ளே அப்படியே ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டார். எல்லாம் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். கர்த்தர் மனசு வச்சார்னா எதையும் பண்ண முடியும். நம்ம என்ன சொல்கிறோம்? யாரும் அழியக்கூடாது. நம்ம கர்த்தர் காக்கிறார். நம்ம கடவுளுக்காக வாழணும். மற்றவர்களுக்கு ஆத்துமா விலையேற பெற்றது. அவர்கள் இருதயம் திறக்கப்படணும். இயேசுவை கண்டுகொள்ளணும். இதுதான் நம்முடைய பாரம். அந்த வேலையை செய்வோம். கர்த்தருக்காக வாழுவோம். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு நம்மோடு இருந்தால் எதிர்க்கிறவர்கள் போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, வைராக்கியமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.